வெள்ளரிக்காய் வச்சு தான் இந்த சம்மருக்கு ஸ்பெஷலான ரொம்பவும் குளிர்ச்சியான ஒரு மோர் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் வெள்ளரிக்காயை ஒரு 4-5 பீஸ் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே இஞ்சியை சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை லைட்டாக சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். க்ரீன் சில்லி வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மோருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் லைட்டாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கெட்டியான தயிராக, நல்லா புளிச்ச தயிராக சேர்த்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குடிக்க. அது கூடவே தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணிவிட்டு இப்போ அதை ஃபில்டர் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இல்லைனா அப்படியேவும் குடிக்க சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சம்மர் டைமில் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் டெய்லி எடுத்துக்கிட்டால் இந்த சம்மர் டைமில் நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். டே நல்லா குளிர்ச்சியாக, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி ரெசிபீஸ்க்கு நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.